நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபிட்டு எல்லோரும் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சின்ன மருமகள் மலரை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சில சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சின்ன மருமகள் சீரியல் இப்போ விஜய் டிவியில் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த சீரியலுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த சீரியலில் வர ஒவ்வொருத்தருக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த சீரியலில் வேலைக்காரியா ஒரு கேரக்டர் பண்ற மலரா நடிக்கிறாங்க ஆக்ட்ரஸ் புனிதா. இவங்கள ஆல்ரெடி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு சீரியல் மூலமா நல்ல ரீச் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஹீரோவுடைய தம்பியோட தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏன்னா ஹீரோக்கு எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சிருச்சு. இப்போ மண்டபத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டாரு. எல்லார் முன்னாடியும் இவங்க உண்மையை சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த சீரியலுக்கு முன்னாடியே நாங்க ஒரு சில சீரியல்ல இவங்களை பார்த்துருக்கோம். அந்த சீரியல்ல இவங்களை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அந்த சீரியல் நேமையும் அந்த கேரக்டர் நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் புனிதா பாலகிருஷ்ணன். இவங்க பக்காவா தமிழ் பேசுவாங்க. ஆனா பார்க்க நார்த் இந்தியன் மாதிரி இருக்காங்க. ஒருவேளை தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்துவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா இவங்க பாண்டிச்சேரி பொண்ணு தாங்க. தமிழ் பேச தெரியும், ஆனா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாம். அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் ரொம்ப நல்லாவே சரளமா படிப்பாங்க. சின்ன வயசுல இருந்து படிப்பையும் தாண்டி இவங்களுக்கு மேக்கப் போட தான் ரொம்ப பிடிக்குமா. டிவி எல்லாம் பார்க்கும்போது இந்த மேக்கப் போட்டா நல்லா இருக்கும், அந்த மேக்கப் போட்டா நல்லா இருக்கும்ட்டு வீட்டில் நிறைய மேக்கப் செட்லாம் வாங்கி வச்சிருக்காங்களாம். இவங்களுக்கு 10th படிக்கும் போது தான் ஒரு பேஷன், நம்ம விஜேவா போகலாம் அப்படின்ற ஆசை வந்திருக்கு. ஆனா அந்த ஆசை நிறைவேறவே இல்லைங்க. ஒரு நாள் நாதஸ்வரம் சீரியல் நடிக்கிற காமு இவங்கள தான் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலயமா தான் இவங்க சன் டிவில நுழைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டப்ஸ் மேட்ச்லாம் கூட அப்போ பண்ணியிருக்காங்க. நிறைய டிக்டாக் வீடியோலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆடிஷன் அப்படின்னு சொன்னதும் இவங்க சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அம்மா கூட தான் வந்திருக்காங்க. வந்த இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சதுன்னே சொல்லலாம். திருமுருகன் அவர்கள் தான் இவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. அவருக்கு இவங்க மொரப்பொண்ணு கேரக்டர் நடிக்க சொன்னாராம். டயலாக்கே இல்லாம சும்மா தான் வந்து ஸ்கிரீன் டெஸ்ட்லாம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் ஓகே நாங்க சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களும் வந்திருக்காங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது பண்ண ஆடிஷன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாய்ப்புகள் வந்திருக்கு. ஏன்னா இவங்க வந்து படிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா சொல்லிட்டாங்களாம். சும்மா போய் நின்றுட்டு வரதுக்கு எதுக்கு, இதெல்லாம் ஒரு ஆக்டிங்கா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் வீட்டில் ஆரம்பத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடியே திருமுருகன் அவர்களை பற்றி இவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது நாதஸ்வரம், குலதெய்வம் இது போல சீரியல் பண்ணியிருக்காரு. படம் எம்மகன் படம் பண்ணியிருக்காரு. இது போல நல்ல நல்ல ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட போனோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கேரக்டரை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவர்கிட்ட வந்து இவங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். 6 மாதத்துக்கு அப்புறம் இவங்க காலேஜ் முடிக்கிறாங்க. திரும்பவும் ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து தான் ஆரம்பத்தில் சிஸ்டர் ரோல் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் ஃபைனலாக நான் தாமா உன்னுடைய முறமாம, கண்டிப்பாக நீ தான் என்னுடைய முறை பொண்ணா நடிக்கணும், உனக்கு நல்ல வந்து ரோல்லாம் கொடுத்துருக்கோம், நீ வந்து இந்த கேரக்டரை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோ, ஏன் நீ அப்போவே ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னியே ஏன் பண்ணலை அப்படிலான்ட்டு திருமுருகன் கேட்டாராம். இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே நான் பண்ணலாம் தான் நினச்சேன், உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு அவர்கிட்ட கிண்டலாக சொன்னாங்களாம். தமிழ் படிக்க தெரியல அப்படின்னா கூட இவங்க கிட்டத்தட்ட 15 பக்கம் இருந்த டயலாக்கை மனப்பாடம் பண்ணி அவர் முன்னாடி எப்படியோ பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணாராம். அதில் பார்த்தீங்கன்னா குடும்ப கொத்து விளக்க ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருப்பாங்க. பவித்ரா அப்படின்ற ரோல் நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் அந்த சீரியல் நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கல்யாண வீடு இந்த சீரியலில் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணாங்க. இந்த சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஓவியா சீரியலில் ஓவியாவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. கண்டிப்பாக எல்லாருமே இப்போ சிறகடிக்க ஆசை மீனாவை ரொம்ப ரசித்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க தான் ஆரம்பத்தில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ஓவியாவாக வந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி இவங்களை தான் சூஸ் பண்ணாங்களாம். ஆனால் இவங்க இல்லை வேண்டாம் படிக்கணும் அப்படின்னு தான் நோ சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் திரும்பவும் இவங்களுக்கு அதே சீரியல்ல வில்லி கேரக்டர் வந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து இவங்க வந்து பாசிட்டிவான ரோல்ஸ் தான் பார்க்கவே மாட்டாங்களாம். சீரியல் பார்க்கும்போது நெகட்டிவான ரோல்ஸ் தான் பார்ப்பாங்களாம். அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கு தான் ஆக்டிங்கான ஸ்கோப் கிடைக்கும். பாசிட்டிவான ரோல் அப்படின்னா எப்பவுமே ஒரு நல்லவங்க மாதிரி எப்படி நடிக்க முடியும், நெகட்டிவ் ரோல் பண்ணும்போது தான் நிறைய நுட்பங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய நெகட்டிவான ரோல் பார்த்ததுனால ஆரம்பத்தில் இவங்க இந்த நெகட்டிவான ரோலுக்கு கூட நோ தான் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வாங்கம்மா, ஆரம்பத்தில் இப்படி தான் சொன்னீங்க ஓவியா கேரக்டருக்கு, இப்போ திரும்ப இப்படி சொன்னால் எப்படி, நீங்கள்
வந்து பாருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கூப்பிட்டுருக்காங்க. இவங்களும் போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, கல்யாணோட சீரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல்லாம் கிடையாது, நிறைய டைலாக்ஸ்லாம் இல்லை. ஆனால் இங்கே டைட்டில் கார்டில் இவங்களுடைய நேம் வரதை பார்த்து அவங்களுடைய குடும்பமே சந்தோஷப்பட்டாங்களாம். இவங்க ரொம்ப வீட்டில் அமைதியாக இருப்பாங்களாம். அப்படி இருந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்களாம். ஆரம்பத்தில் சன் டிவியில் இவங்க நடிக்க போகும்போது என்ன உன் பொண்ணு ஹீரோயின் ஆகிட்டாலுமே அப்படின்னு கேலி கிண்டெல்லாம் பண்ணாங்களாம். ஆனால் இந்த ஓவியா சீரியலில் மெயின் கேரக்டர் பண்ணும்போது உண்மையாலே உன் பொண்ணு ஹீரோயின் ஆக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபேமிலியை ரொம்பவே புகழ்ந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் காயத்ரி அப்படின்ற வில்லி ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருக்கும். இதில் அவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்தவங்களாம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போட்டு அதே மாதிரி வேணும்னு சொன்னதுனால இவங்க கிட்டத்தட்ட 30,000 40,000 ரூபாய் செலவு பண்ணி மாடர்ன் ட்ரெஸ்ஸை வாங்கி அதில் 3 ட்ரெஸ்ஸை மட்டும்தான் ஓகே பண்ணாங்களாம். அதனால டைரக்டர் கிட்ட சண்டை போடுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் கூட வந்துதாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய விரித்தனமான ஒரு ரசிகை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து தளபதி விஜய் அவர்களை காட்டி தான் இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டாங்களாம். எல்லாருமே நிலாவை காட்டி ஆரம்பத்தில் சாப்பாடு ஊட்டாங்க, இப்போ ஃபோனை காட்டி ஊட்டுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தளபதி விஜய் அவர்களை காட்டி ஊட்டியிருக்காங்க. அவருடைய ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆனாலே போதுமா இவங்க அதுக்கே ரொம்பவே ஹைப் ஆவாங்களாம். அந்த மாதிரி தான் தளபதியோடையே இவங்க வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதியே இவங்க மாமா தான் கூப்பிடுவாங்கன்னா பாருங்க. அதை ஒரு இன்டர்வியூல இவங்களே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே எஸ்டிஆர் அவர்கள்லாம் ரொம்ப பெரிய க்ரஷ்ஷாங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசைலாம் கூட இவங்களுக்கு இருக்காம். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டாக ஆனதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்டாக அவரை சந்திக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா சந்திப்பேன் அப்படின்ட்டு அதையும் அவங்க அதிக இன்டர்வியூல தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் தான் இவங்க வந்தாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆரம்பத்தில் இந்த இண்டஸ்ட்ரியா அப்படின்ட்டு பயந்துருக்காங்க. அதுவும் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடணும் அப்படின்னும் போது கொஞ்சம் பயத்தில் தான் இருந்திருக்காங்க. இங்கே சென்னைக்கு ஆரம்பத்தில் வரும்போது அவங்க அம்மா கூட தான் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தனியாகவே இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. நிறைய ரூம் எடுத்துலாம் தங்கியிருக்காங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் வேலைக்காரி ரோல் தானே, இதெல்லாம் ஒரு ரோலா அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிருப்போம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரோல் ஒரு நல்ல ரோலாக பேசும் பொருளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். ஒரு கேரக்டர் ரோல் எப்போ கிடைக்குதோ நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது சினிமாவாக இருந்தாலும் சரி, சீரியலாக இருந்தாலும் சரி, நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் இப்போ சின்ன மருமகள் சீரியலில் முன்னாடி என்னதான் 2 சீரியலில் வில்லியாவும் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருந்தாலும் இந்த சீரியல் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் அப்படின்றதுனால மட்டும்தான் இவங்க இந்த ரோலை எடுத்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சீரியலுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய சீரியல் வாய்ப்பு வரும் எதிர்பார்க்கலாம். ஸோ திருமுருகன் அவர்கள் தான் இவங்களுடைய குருவாம். அவர்கிட்ட இருந்து தான் இவங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணமும் அவர் தானா. ஸோ 5 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் விஜய் டிவியில் வந்துட்டா கண்டிப்பாக தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அந்த மாதிரி சின்ன மருமகள் சீரியலில் சின்ன ரோல் எடுத்திருந்தாலும் ஒரு பெரிய பூம் ஆகிற வகையில் தான் இப்போ இவங்களுக்கான சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இவங்களை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இவங்களோட ரோல் பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.